நம்ம ஊர்ல வருஷத்துக்கு ஒரு புயல் வர மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் திடீர் திடீர்னு ஒரு புயல் வீசுதுல, ஒரு பெருங்காற்று வீசுதுல. அப்படி வீசும்பொழுது நம்ம வாழ்க்கை அப்படியே அலசடிப்பட்டு, ஐயோ இந்த ஆண்டவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி விசுவாசம் இல்லாத நிலைமைக்கெல்லாம் போறோம்ல. உங்களை அக்கறைக்கு கூட்டு போறது அவருடைய வேலை. அவர் தான் உங்களுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரு. அவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்திருப்பாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில புயல் வீசுது, உங்க வாழ்க்கையில காற்றடிக்குது, உங்க வாழ்க்கையில அலை வீசுது, எங்களால ஸ்டேபிளா நிக்க முடியல, நாங்க தத்தளிக்கிறோம், நாங்க பயத்துல இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவர் அக்கறைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுனால அவரும் அந்த படகுல இருக்கிறாரு. அவர் அந்த படகுல இருக்கும் பொழுதுதான் அவ்வளோ காற்று அந்த கடல்ல வீசும் பொழுது சீஷர்கள்லாம் அலறாங்க. ஐயோ நாங்க வந்து சாகுறோமே, நாங்க மடிந்து போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா, நீங்க இப்படி பத்து தூங்குறீங்களே எங்க போட்ல அப்படின்னு சொல்லி. ஏசு அந்த போட்ல தான் இருக்கிறாரு. ஆனா சீஷர்களுக்கு பயம், விசுவாசம் இல்லை. எங்க நம்ம முழுகிடுவோமோ, நம்ம வந்து அந்த அக்கறைக்கு நாங்க போக மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏசு அந்த புயல்லையும் அந்த காத்துலையும் அந்த அலசடியிலையும் அவங்க போட்ல தான் இருக்கிறாங்கிறத மறந்து போய் அலறாங்க, பயப்படுறாங்க, விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க. அப்புறம் இயேசு எழுந்துக்கிறாரு. ஜஸ்ட் காமா எழுந்து அந்த காற்றையும் அந்த கடலையும் பார்த்து அதட்டினார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இரைச்சல் போடாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு, இயேசுனுடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் அந்த அலசடிகளும் டோட்டலா மாறுது. இயேசு அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு. நான் உங்க போட்ல தானே இருந்தேன், ஏன் விசுவாசமே இல்லை உங்களுக்கு? நான் உங்க போட்ல இருக்கும் போது நீங்க அந்த அக்கறைக்கு போகாம நான் விட்டுருவேனா? நான் உங்க போட்ல இருக்கும் போது உங்களை முழுக விட்டுருவேனா? நான் உங்க போட்ல இருக்கும் போது உங்களை, உங்களுடைய பிரச்சனையை நான் மேற்கொள்ள விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கிறாரு. அவங்களுக்கு அப்பதான் புத்தியே வருது. இவர் எப்படிப்பட்டவரோ, நம்ம கூடயே இருக்கிறாரே, காற்றும் கடலும் இவருக்கு அடி பண்ணியுதே. அவ்வளவு நேரம் அவங்களுக்கு வந்து தோணவே இல்லை, இவ்வளோ ஒரு வல்லமையான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, பிரச்சனையை அமைதியாக்குற, நம்ம சூழ்நிலையை மாத்துகிற ஒரு தெய்வம் நம்ம படகுலேயே தான் இருக்கு அப்படிங்கிறத மறந்து போய் அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம வாழ்க்கையில வருகிற புயல்கள், காற்றுகள், அலசடிகள் எல்லாம் இயேசு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நம்மளுடைய புயல்ல அவர் கூட தான் இருக்கார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா அது அமைதியா ஆகி தான் ஆகணும். அக்கறைக்கு போவோம் வாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறது அவர் தான். அவர் சொல்லிட்டார், உங்களை கரை சேர்க்காம விடவே மாட்டாரு. நீங்களும் பாதி வழியில அவரை விட்டுறாதீங்க. அவரை இறுக்கமா புடிச்சுக்கோங்க. அவர் சொன்னதை நிறைவேற்றுவாரு. என்னதான் இந்த 2025 நிறைய அலசடிகளை நீங்க பார்த்திருந்தாலும், வருகிற மாதங்கள்ல, வருகிற ஆண்டுகள்ல நீங்க போக வேண்டிய கரை, உங்களுக்கு வர வேண்டிய வாக்குத்தத்தம், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு நேரா ஆண்டவர் உங்களை வந்து உங்களுடைய பிரச்சனையை பார்த்து அதட்டி அதை அமைதியாக்கி உங்களை வந்து அங்க கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென்.